Hi guys, welcome back to a new video. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஜேபாக் இந்த T20 வேர்ல்ட் கப்ல 7 மேட்சஸ் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. குரூப் ஸ்டேஜ்ல நடந்த 6 மேட்சஸ்லயுமே நல்ல க்ரௌட் பார்த்தோம். நியூட்ரல் மேட்சஸ், இந்தியன் டீம் விளையாடாத மேட்சஸ் தான் அந்த 6 மேட்சஸாவும் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே மக்கள் எல்லாரும் வந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, சியர் பண்ணாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் மேட்சுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. க்ரௌட்லாம் பேக்டாக தான் இருந்தாங்க. பட் என்னென்னு தெரியல, நியூட்ரல் கேம்ஸில் இல்லாத அளவுக்கு நிறைய எம்டி சீட்ஸை ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி டி அப்பர் ஸ்டாண்டில் பாதி சீட்ஸ் எம்டியாக தாங்க இருந்துச்சு. மேட்ச் பார்க்குறப்பே கண்டிப்பாக இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு வந்தாச்சு. டிஎன்சிஏ தயவு செஞ்சு ஐபிஎலுக்கு நிறைய டிக்கெட்ஸை மக்களுக்கு அலோகேட் பண்ணுங்கள். கிளப் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ்க்கே மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட்ஸை கொடுத்து பிளாக் பண்ணிடுறீங்க. ஸோ இங்கே புக் மை ஷோவில் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் தான் வருது. அதுவுமே ரொம்ப குவிக்காக சோல்ட் ஆகிருது. எப்போ நான் ஓப்பன் பண்ணாலுமே சோல்ட் அவுட்னு தான் காட்டுது. சில டைம் கம்மிங் சூன்னு காட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு பார்த்தா சோல்ட் அவுட்னு காட்டும். ஸோ இதுதான் நிலைமையாக இருந்துச்சு. எனக்கு இந்தியா ஜிம்பாப்வே மேட்சுக்கு டிக்கெட் கிடைக்கல. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸே எங்கிட்ட விசாரிச்சாங்க, டிக்கெட்ஸ் இருக்காப்பா அப்படி இப்படின்னு கேட்டுருந்தாங்க. என்னமோ நான் டிக்கெட் வச்சு வித்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ எனக்கும் டிக்கெட் கிடைக்கல. நிறைய பேர் எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட டிக்கெட் கிடைக்கல. எதுக்காக சேப்பாக்கில் எப்போ பாரு இந்த பிரச்சனை இருக்கு. ஐசிசி ஈவெண்ட்ஸ்க்கே சேப்பாக் இந்த லெவலுக்கு தான் டிக்கெட்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, அப்போ சிஎஸ்கே மேட்சஸ்க்கு முன்னாடிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிக்கெட்ஸ் எப்படி செல் பண்ணுவாங்கன்னு. இந்த வருஷம் ஐபிஎலுக்கு வேற முன்னாடி இருந்த டிமாண்ட் விட 2x டிமாண்ட் இருக்கும். பிகாஸ் தோனியோட லாஸ்ட் இயர் இன் சிஎஸ்கே கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். அண்ட் சஞ்சு சாம்சன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பாக 100% டிக்கெட் ப்ரெஷர் இருக்கும். ஆன்லைனில் நிறைய சண்டைகள் நம்மளால பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் தயாராகிக்கோங்க. இன்டர்வே நிறைய பேசியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். வீடியோக்கு மறக்காம லைக் தெரியுது, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ESPN கிரிக் இன்ஃபோ கிட்ட 2 பிக் அப்டேட்ஸ் அபவுட் IPL 26 வந்திருக்கு. ஸோ IPL 26 எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மார்ச் 28 ஆரம்பிக்க போறாங்களாம். ஒரிஜினலி பிசிஏ மார்ச் 26 ஆரம்பிக்கிறது தான் பிளானா இருந்துச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு ஆரம்பிக்க போறாங்க. இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்னன்னு தெரியல. ஃபைனல்ஸ் மே 31 அன்னைக்கு நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முன்னாடியே மே 31 தான் சொல்லியிருந்தாங்க. தென் ஷெட்யூல் அப்டேட்டுக்கு வந்தோம்னா, நம்ம லாஸ்ட் ஷெட்யூல் அப்டேட் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்ச் 1 அன்னைக்கு ஷெட்யூல் எதிர்பார்க்கல. பிகாஸ் அன்னைக்கு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடக்கிறது. ஸோ அந்த மேட்சோட ப்ரீ ஷோ அனௌன்ஸ் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்க போறது கிடையாது. நெக்ஸ்ட் வீக் தான் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறாங்க டு ஃபைனலைஸ் த ஷெட்யூல். ஸோ ஷெட்யூல் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு நாளை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த ஷெட்யூல் டிலே ஆகிறதுக்கான ரீசன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நாளாக தெரியும். அசாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டுமே இன்னும் அவங்களோட எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. எப்போனா இந்தியாவில் ஜென்ரல் எலெக்ஷன் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் இருந்திருக்கும். அதாவது 2009, 2014, 2019 அண்ட் 2024 இந்த 4 இயர்ஸ்லுமே ஷெட்யூல 2 பார்ட்ஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் சேம் பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பார்ட்ஸாக ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆர்எஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷெட்யூலை ஃபுல்லாக கூட ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் ஐபிஎல் ஓப்பனிங் மேட்ச் வென்யூலையுமே இன்னும் சரியான கிளாரிட்டி கிடையாது. ஆர்சிபி அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்ல ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஆர்சிபி அகேன்ஸ்டா யார் ப்ளே பண்ண போறாங்க அண்ட் மேட்ச் எங்க நடக்க போறது இது எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னைக்கு February 28, இன்னும் எக்ஸாக்டா 1 month டைம்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போறது மார்ச் 28 அன்னைக்கு. ஐபிஎல் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி லீக். இது வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த டாப் ரிச்சஸ்ட் லீக். எக்கச்சக்கமான மணி இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்கணும். சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 1 month முன்னாடி எந்த லீக்லயாவது ஷெட்யூல் ரிலீஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஐபிஎல் அந்த மாதிரி தான் நடக்கும். பிகாஸ் பிசிஏ ஐ டோன்ட் கேர் அப்படின்னு தான் இருக்காங்க. அவங்க ஃபேன்ஸையும் மதிக்கிறது கிடையாது, யாரையுமே மதிக்கிறது கிடையாது. அப்படியே நம்ம T20 வேர்ல்ட் கப் பார்க்க வந்தோம்னா, இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் சேப்பாக்கில் நடந்துச்சு. நம்ம இந்தியன் டீம் அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. 256 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் டீம் டோட்டல் இதுதான். அண்ட் இப்போ இந்தியன் டீம் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்தியன் டீமோட குவாலிஃபிகேஷன் சினாரி ரொம்ப சிம்பிளாக மாறி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு எஸ்ஏ வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, மதிய மேட்ச். அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 1 அன்னைக்கு நடக்க போகிற இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் அட் கொல்கட்டா ஒரு நாக் அவுட் மேட்ச்னு சொல்லலாம். அன்னைக்கு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க செமிஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. குரூப் 2மே ஒரு சரியான ஃபினிஷை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்க போகிற பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் தான் இப்போ டிசைட் பண்ண போகிறது அந்த செகண்ட் டீமாக யார் குவாலிஃபை ஆக போறாங்கன்னு. ஆஸ் ஆஃப் நோ இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. நேற்றுக்கு நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து தோல்வியை சந்திச்சதுனால ஸ்டில் பாகிஸ்தான் ரேஸ்ல இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானோட சினாரியோ ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நடக்க போற ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல 65 ரன்ஸ் மார்ஜினில் ஜெயிக்கணும். ஆல்ஸ் 13 ஓவர்ஸ்ல டார்கெட்டை சேஸ் டவுன் பண்ணி ஆகணும். அப்பதான் செமிஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். சரி, இந்தியா குவாலிஃபை ஆனா செமிஸ்ல யாருக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா தான் ப்ளே பண்ணுவாங்க இன் வாங்கடே. குரூப் 2 டேபிள் டாப்பர்ஸ் அதாவது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா தான் குரூப் 1ல செகண்ட் பிளேஸ் முடிக்கிற டீம் ப்ளே பண்ணுவாங்க.
இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இந்தியன் டீம் தான் மோஸ்ட்லி செகண்ட் பிளேஸ்ல குவாலிஃபை ஆவாங்க. இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா வின் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் குவாலிஃபை ஆனா அப்ப பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா கொலம்போல செமிஃபைனல் 1 ப்ளே பண்ணுவாங்க. பாகிஸ்தான் வரலையா அப்போ நியூசிலாந்து அந்த மேட்சை ப்ளே பண்ணுவாங்க. வீடியோட ஆரம்பத்திலே இதை நான் சொல்லியிருக்கணும், பட் லேட்டா சொல்றதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ரிங்கு சிங்கோட ஃபாதர் ஹஸ் பாஸ்ட் அவே. ஸோ என்னோட டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் டு ரிங்கு சிங் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. இந்த வேர்ல்ட் கப்பை ரிங்கு சிங்காகவே கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக அவரோட ஃபாதர் ரொம்ப ப்ரௌடாக இருப்பார். பிகாஸ் வேர்ல்ட் கப்போட சமயத்தில் வந்து அவரோட பையன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இப்போ கரண்டா. அண்ட் எல்லாரும் கண்டிப்பாக ரிங்கு சிங்கோட டெடிகேஷனை பாராட்டணும். பிகாஸ் இப்போ ரிங்கு சிங் கரண்டா வந்து அவரோட ஃபாதரோட அந்த ஃபியூனரலில் வந்து பார்ட்டாக இருக்காரு. அண்ட் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து சண்டே அன்னைக்கு நடக்க போகுது இல்லையா. ஸோ இப்போ அந்த மேட்ச்க்காக வந்து நம்ம ரிங்கு சிங் திரும்ப இப்போ வரப்போறது டீமோட கேம்பை வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே நம்ம சேபாக் டிக்கெட் ஸ்கேம் இஷ்யூக்கு வந்தோம்னா சேபாக்ல மொத்தமாக 7 மேட்சஸ் இந்த வேர்ல்ட் கப்ல நடந்திருக்கும். 7 மேட்சஸ்க்குமே நல்ல ஒரு க்ரௌட் இருந்துச்சு. எவ்ரி சிங்கிள் மேட்ச்லயுமே ஒரு 15K பிளஸ் க்ரௌட் இருந்தாங்க. எல்லாமே நியூட்ரல் மேட்சஸ் இத்தனைக்கும். ஸோ நியூட்ரல் மேட்சஸ்க்கு இவ்வளோ நல்ல சப்போர்ட் சேபாக் மக்கள் கொடுக்கறத பார்த்து இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டே வந்து பிபிஎலோட ஓப்பனிங் மேட்சை இங்க சேபாக்ல நடத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சேபாக் ரசிகர்கள் நல்ல கிரிக்கெட்டை பார்க்கறதுக்கு எப்பவுமே ஆதரவு கொடுப்பாங்க. அது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆகியிருக்கு. ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு டிஎன்சிஏ சொல்லியிருந்தாங்க. 7 மேட்சஸ்க்குமே அதை ப்ரொவைடும் பண்ணியிருந்தாங்க. இந்தியா ஜிம்பாப்வே மேட்சுக்கு 2 and 4 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இந்த நியர்லி 12K ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி டிக்கெட்ஸை கொடுத்து மேட்ச் பார்க்க வச்சிருக்காங்க. டிஎன்சிஏ ஹஸ் டன் a வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. அண்ட் எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா மற்ற ஸ்டேடியம்ல ஆக்சுவலி நியூட்ரல் மேட்சஸ்க்குலாம் வந்து ₹100 தான் டிக்கெட் பிரைஸை செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சேபாக்கு தான் வந்து ₹250 அவங்களோட ஸ்டார்டிங் பிரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. $250ங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான அமௌண்ட் தான். ஐபிஎல் அப்போ ஹை காஸ்ட் ஆஃப் டிக்கெட்ஸ்னால மேட்ச் பார்க்க முடியாத ரசிகர்களுக்கு இப்போ இந்த T20 வேர்ல்ட் கப்னால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகி மேட்சையும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சேபாக்கோட சீட்டிங் கெப்பாசிட்டி நியர்லி 38K. அந்த சைட் ஸ்கிரீன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்ட்ஸ்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒரு 35K ஆவது இருக்கும் இல்லையா. ஆனால் மேட்ச் பார்க்கறதுக்கு இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் பார்க்கறதுக்கு 28K தான் வந்திருக்காங்க. அப்போ மீதி டிக்கெட்ஸ்ல எங்கே தான் போகுது, எதுக்காக எல்லா டிக்கெட்ஸையும் பிளாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க? அண்ட் லிட்டரலி சேபாக்ல எந்த ஒரு மேட்ச் நடந்தாலுமே KMK டெரஸ் எம்டியாக தான் இருக்கு. அப்போ எங்கே தான் அந்த டிக்கெட்ஸ்லாம் போகுது, எதுக்காக அந்த டிக்கெட்ஸை பப்ளிக் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க? லாயலா CSK ஃபாலோ பண்ற ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸஸ்க்கு டிக்கெட் கிடைக்குது. ஏன் அவங்களுக்கு மட்டும் டிக்கெட்டை கொடுக்குறீங்க ஆனால் பப்ளிக்கு கொடுக்க மாட்டீங்க? இந்த மாதிரி நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்டால் தான் டிஎன்சிஎல்லாம் வந்து உருப்பிடுவாங்க. நீங்க தான் சொல்றீங்க பிளாக்ல 7000 கொடுத்துலாம் டிக்கெட் வாங்காதீங்கப்பா, அதனால வந்து நீங்க ஸ்கேம் தான் ஆவீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பப்ளிக்கு டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ பப்ளிக்கு நீங்க டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணலன்னா அந்த மக்கள் என்னதான் செய்வாங்க? பிளாக்ல தான் டிக்கெட் வாங்குவாங்க. ஸோ நீங்க கரெக்டாக செஞ்சீங்கன்னா அவங்க எதுக்காக அந்த மாதிரி போக போறாங்க? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தோனி ரிட்டையர் ஆக தான் போறாரு. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேவோட ரியல் ஃபேன் பேஸ் என்ன, அவங்களுக்காக டிக்கெட் எவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அன்னைக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் மட்டும் ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லி வித்துட்டு இருந்தீங்கன்னா கொலகாண்டாயிருவேன். அண்ட் டிஎன்சிஏ ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பட் தயவு செஞ்சு கவுண்டர் டிக்கெட்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வாங்க. பிகாஸ் கவுண்டரில் நின்னா அட்லீஸ்ட் டிக்கெட்டாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் ஆன்லைனில் வந்து சுத்தமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு துளி % சான்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது. பிகாஸ் ஒரு மினிட்ல நான் லாகின் பண்ணால் கூட 1 லட்சத்துக்கு மேலே வந்து கியூ நிற்கிறாங்க. ஏன்னா 40,000 கெப்பாசிட்டி உள்ள ஸ்டேடியமுக்கு எதுக்கடா 1 லட்சம் பேர் கியூவில் நிற்கிறீங்க? இந்த வீடியோ முழுக்க என்னோட ஒரு ரேண்ட் மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சேபாக்கோட டிக்கெட் ஸ்கேம் இஷ்யூவை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன்ஸை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருப்பேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ். பாய்.